கோடக் மஹேந்திரா வங்கியில் பெற்ற டிராக்டர் கடனுக்கான தவணைத் தொகையை செலுத்த முடியாத காரணத்தால் கண்மூடித்தனமாக தாக்குதலுக்கு உள்ளான தஞ்சை மாவட்ட விவசாயி பாலன் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் டிராக்டர் கடன் பெறுவதற்கான விதிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் விவசாயி பாலனிடம் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் 10 நாட்களுக்கு பிறகு உங்கள் டிராக்டர் உங்கள்கிட்ட திரும்ப கிடச்சிருக்கு. இந்த மனநிலையில் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு காணாமல் போன குழந்தை கையில் கிடச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக இந்த டிராக்டர் கிடைக்கணும் என்பதற்காக அனைத்து ஊடகங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கு மற்றும் மச்சான் சிவா மற்றும் அனைத்து விவசாய சங்கங்கள் மற்றும் அனைவருக்காகவும் இது மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு டிராக்டர் திரும்ப கொடுத்துருக்காங்க வங்கியிலிருந்து, ஏதோ நிபந்தனை வச்சுருக்காங்களா? ஏன்னா 2 தவணை கட்டணம் தான் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டாங்க. அந்த தவணை கட்டணும்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்கு எதுவும் காலவரையறை சொல்லியிருக்காங்களா? இல்லை, எவளுக்கு தவணைலாம் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க வாய் உறுதியும் கொடுத்துருக்காங்க. அது எடுக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. எழுத்துப்பூர்வமாக எதுவும் ஆவணம் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கே இந்த வண்டி கிடச்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரி எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்களா தவணை கட்ட வேண்டாம்னு? அதுக்குள்ளே நம்புகிறேன். நான் வண்டி எனக்கே கிடச்சிருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த டிராக்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுபோல் பலர் பாதிக்கப்பட்டு வெளியே தெரியாமல் இருக்காங்க. வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுன்னா என்ன செய்யணும் அரசாங்கம்? அரசாங்கம் வேறு யாரும் பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா இந்த டிராக்டர் அவங்களே வச்சு செய்யணும்னா அவங்களே ஒரு வில்லேஜ் வேலை 10 அடி 5 அடி வச்சு அவங்களே அரசாங்கமே மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது என்னங்கன்னா கவர்மெண்ட் பேங்கை அந்த கடன் வாங்கும் நடைமுறைகளை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பேங்குகளையும் இந்த வண்டியை வச்சு ஓட்ட சொல்வதற்கான பரிந்துரையும் செய்யணும் அரசாங்கம். உங்களை தாக்கின காவலர்கள் பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இப்போ இன்னைக்கு வரைக்குமே விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் எடுத்திருக்காங்க. அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உங்களுக்கு போதுமானதாக திருப்தியாக இருக்கா? அவங்க அந்த பேங்கு மீதும் காவலர் மீதும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பத்தமாக தான் இருக்குது. அது ஏன்னு கேட்டாக்கா அவங்க பணி இடைநீக்கம் கூட பத்தாது, பணி இடமாற்றம் பத்தாது, பணி இடைநீக்கம் தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் ஊழியர்கள் மீது தகுந்த சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து எனக்கு பட்ட மன உளைச்சலுக்கு அவங்க 10 லட்ச ரூபா அந்த பேங்க்காரங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும் அரசாங்கம். அதை மட்டும் நான் தெரிவிச்சிருக்கேன். இப்போ